ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரிங் கவுண்டர் பார்த்தோம் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஜான்சன்ஸ் கவுண்டர் பார்க்கலாம். இந்த கவுண்டரில் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதிலிருந்து டபுள் டைம்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸோட ஈக்குவேஷன் வந்து 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ரிசல்ட்டை நம்ம லாஸ்ட்டாக ட்ரூத் டேபிள் பார்த்து முடிச்சுட்டு இது எப்படி கிடைக்குது அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ ரிங் கவுண்டர் அண்ட் ஜான்சன்ஸ் கவுண்டர் ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ரிங் கவுண்டரில் நம்ம லாஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப்போட அவுட்புட் அதாவது Q3 எடுத்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப்போட இன்புட்டோட கனெக்ட் பண்ணியிருப்போம். பட் இந்த கவுண்டர் டிசைனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம Q3 பாரை தான் வந்து இன்புட்டோட கனெக்ட் பண்ணியிருப்போம். அண்ட் செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ப்ரீசெட் அண்ட் கிளியர்னு 2 ஆப்ஷன் அங்கே யூஸ் பண்ணியிருந்தோம் ரிங் கவுண்டரில். ஆனால் இந்த ஜான்சன்ஸ் கவுண்டரில் வந்து 4 ஃப்ளிப்ஃப்ளாப்பையுமே வந்து நம்ம கிளியர் இன்புட் கூட தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது 2 மட்டும்தான் வந்து ரிங் கவுண்டர் அண்ட் ஜான்சன்ஸ் கவுண்டருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸே. ஸோ இந்த ஜான்சன்ஸ் கவுண்டரோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ட்ரூத் டேபிளை வச்சு வெரிஃபை பண்ணலாம். நமக்கு டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா கிளியர் அண்ட் கிளாக் தான் வந்து 2 இன்புட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம ட்ரூத் டேபிளில் எடுத்திருக்கோம் இன்புட் சைடில். அண்ட் அது போக Q0, Q1, Q2, Q3 வந்து ஃப்ளிப்ஃப்ளாப்போட அவுட்புட்டை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக நம்ம கிளியர் வேல்யூ 0ன்னு கொடுக்கலாம். ஸோ ப்ரீசெட் அண்ட் கிளியர் ஃபங்க்ஷன்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா கிளியர் வேல்யூ நம்ம 0ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவுட்புட் வந்து 0 ஆகிடும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ கிளியர் நம்ம இங்கே 0ன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம கிளாக்கை கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. 4 வேல்யூஸுமே நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோட அவுட்புட்டாக நமக்கு Q0, Q1, Q2, Q3 இது 4மே வந்து 0ன்னு இங்கே கிடச்சிரும். ஆனால் நம்ம இப்போ வந்து Q3 பார்லேருந்து தான் அவுட்புட் எடுக்க போகிறோம். ஸோ Q3 பாரோட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். அண்ட் அதே மாதிரி நம்ம Q3 பாரை தான் வந்து இப்போ இன்புட் D0 கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ Q3 பார் நமக்கு இங்கே 1 கிடச்சிருக்கிறதுனால D0ஓட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். அண்ட் செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போது கிளியர் வேல்யூ நம்ம 1ன்னு செட் பண்ணிவிட்டு கிளாக் வேல்யூவையும் கன்சிடர் பண்ண போகிறோம். கிளாக் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபாலிங் எட்ஜ்லேயும் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதனால தான் இங்கே டவுன்வர்ட் ஆரோ மார்க் போட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு கிளாக் பல்ஸ் கொடுத்த உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா D0ஓட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது D ஃப்ளிப்ஃப்ளாப்பில் நமக்கு இன்புட்டில் என்ன டேட்டா கொடுத்துருக்கோமோ அதே தான் அவுட்புட்லேயும் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு D0ல் 1 இருக்கிறதுனால Q0ஓட வேல்யூ நமக்கு இப்போ 1ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q0 நமக்கு இங்கே 0ன்னு இருக்குது. ஸோ இந்த 0 என்ன ஆகும் அப்படின்னா இப்போ D1ஓட கனெக்ட் ஆயிரும். அப்போ நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். ஸோ அகெயின் D ஃப்ளிப்ஃப்ளாப்போட கான்செப்ட் படி Q1ஓட வேல்யூ நமக்கு 0ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இப்போ Q1ஓட ப்ரீவியஸ் வேல்யூவான 0 வந்து D2க்கு கனெக்ட் ஆகி நமக்கு இங்கே 0ன்னு இருக்கும். அப்போ நமக்கு Q2ஓட அவுட்புட்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த D2 வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இங்கே 0ன்னு ஆகிடும். அண்ட் அதே மாதிரி இப்போது D3க்கு ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q2ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0ன்னு இருக்கும். ஸோ Q3ஓட வேல்யூ நமக்கு 0. ஆனால் இப்போ Q3 பாரோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 1 அகெயின் D0ஓட கனெக்ட் ஆகி நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1, 0, 0, 0ன்னு கிடைக்கும். ஸோ அதுதான் நம்மளோட செகண்ட் கேஸில் இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ Q0 மட்டும் 1ன்னு இருக்குது, இது எல்லாமே நமக்கு 0ன்னு ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகெயின் கிளியர் வேல்யூ 1ல் தான் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ அடுத்த கிளாக் பல்ஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு D0ஓட வேல்யூ இங்கே 1ன்னு இருக்குது. ஸோ 1 வந்து நமக்கு Q0ஓட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q0 வந்து நமக்கு 1ன்னு இருக்குது. ஸோ இது வந்து D1ஓட கனெக்ட் ஆகி 1ன்னு கிடைக்கும். இப்போ Q1 அவுட்புட்டாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த D1 வேல்யூ அதாவது 1 கிடைக்கும். அண்ட் அடுத்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q1 என்ன இருக்குது 0ன்னு இருக்குது. ஸோ D2ல் 0ன்ட்டு ஆகும். அப்போது Q2ஓட வேல்யூ நமக்கு 0ன்னு கிடச்சிரும். அண்ட் அடுத்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q2 என்ன இருக்குது 0ன்னு இருக்குது. ஸோ D3ல் 0. அப்போ Q3லையும் நமக்கு 0 தான் அவுட்புட் கிடைக்கும். ஆனால் Q3 பார் வந்து நமக்கு 1ன்னு கிடச்சிரும். அண்ட் இந்த 1 வந்து நம்ம D0ஓட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு இங்கே ஒரு 1 கிடச்சிரும். ஸோ இப்போ நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 1, 0, 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்மளோட ட்ரூத் டேபிள்லையுமே கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த கேஸில் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாக் பல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்
டி நாட்டில் இங்கே இருக்கிற வேல்யூ Q நாட்டோட கனெக்ட் ஆகும். ஸோ இங்கே 1 கிடச்சிரும். ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q நாட் வந்து D1ஓட கனெக்ட் ஆகி அகெயின் 1ன்னு கிடைக்கும். ஸோ அவுட்புட் ஆஃப் Q1 வந்து 1ன்னு கிடச்சிரும். அடுத்த ஸ்டேஜில் ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q1 அப்படின்னா D2ஓட வேல்யூ 1ன்னு இருக்கும். ஸோ Q2ஓட வேல்யூவும் நமக்கு 1ன்னு கிடச்சிரும். இப்போ D3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q2 வந்து 0ன்னு இருக்குது. ஸோ D3 0. அப்போ Q3ஓட வேல்யூ நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஆனால் Q3 பாரோட வேல்யூ 1. ஸோ D நாட்டோட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1 1 1 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டேட்லேயும் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்து நெக்ஸ்ட்டு கிளாக் பல்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ நமக்கு D நாட்டோட வேல்யூ 1ன்னு இருக்குது. ஸோ Q நாட் 1ன்னு இருக்கும். ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q நாட் அப்படின்னா அகெயின் 1 தான். ஸோ D1 1 கிடச்சிரும். ஸோ Q1ஓட வேல்யூ நமக்கு 1ன்னு கிடச்சிரும். ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q1 வந்து 1. அப்போ D2ஓட வேல்யூ அகெயின் 1ன்ட்டு கிடச்சிரும். அப்போ Q2 1ன்னு கிடச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q2 தான் D3க்கு இருக்கும். ஸோ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். Q3ஓட வேல்யூ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு 1ன்னு ஆகிடும். அப்போது Q3 பார் என்ன ஆகும், இப்போ நமக்கு 0ன்னு ஆகிடும். இப்போ இந்த 0 என்ன ஆகும் அப்படின்னா நம்ம D நாட்டோட கனெக்ட் ஆயிரும். ஸோ நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். இப்போ என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பாருங்கள். 1 1 1 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 4 1s நமக்கு ட்ரூத் டேபிள்லையுமே இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளாக் பல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ D நாட் வேல்யூ 0ன்னு இருக்குது. ஸோ Q நாட் இங்கே 0ன்னு ஆகிடும். அண்ட் ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q நாட் வந்து நம்ம D1 கூட இருக்கும். ஸோ இங்கே 1ன்னு கிடச்சிருச்சு. அப்போ நமக்கு Q1ஓட வேல்யூவும் 1 தான். இப்போ D2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஆஃப் Q1. அப்போ நமக்கு இங்கே 1ன்னு இருக்கும். ஸோ Q2ஓட வேல்யூ அகெயின் நமக்கு 1ன்னே தான் கிடச்சிருக்கும். அண்ட் ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q2 நமக்கு 1. ஸோ D3ல 1ன்னு இருக்கும். அப்போ Q3ஓட வேல்யூவும் நமக்கு 1ன்னு இருக்கும். ஆனால் Q3 பார் நமக்கு 0ன்னு இருக்கும். ஸோ இந்த 0 அகெயின் D நாட்டோட இங்கே கனெக்ட் ஆயிரும். இப்போ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 0 1 1 1ன்னு இருக்குது. ஸோ அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் கேஸில் கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு கிளாக் பல்ஸ் நம்ம கொடுக்க நமக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேல்யூஸ் தான் இங்கே கிடைக்கும். இந்த ட்ரூத் டேபிளில் நமக்கு ஃபர்ஸ்ட் கேஸில் கிடச்சிருக்க இந்த 4 வேல்யூஸ் எப்போ ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நமக்கு இந்த ஸ்டேஜில் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்து அதே வேல்யூ கிடைக்கிறதுக்குள்ளே நமக்கு இங்கே எவ்வளோ ஸ்டேட்ஸ் மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 ஸ்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட அந்த ரிசல்ட்டே எழுதியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு இங்கே 8 ஸ்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ 8 which is equal to 2 into நம்ம எவ்வளோ ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே 4 ரிப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ரிசல்ட். அதாவது நம்ம எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃப்ளிப்ஃப்ளாப்ஸை விட டபுள் டைம்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நம்ம இங்கே வெரிஃபை பண்ணியாச்சு. சரிங்களா? இதுதான் ஜான்சன்ஸ் கவுண்டரோட கான்செப்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.